நாங்க இன்னைக்கு என்ன ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா கார்பன் பியூரிஃபிகேஷன் ஃபார் ஃபேக்டரிஸ். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர நச்சுத்தன்மையான காற்று இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய பொல்யூஷன்ஸை கொண்டு வருது, நிறைய விதமான டிசீஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. அந்த டிசீஸ் அந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது டெல்லி, மும்பை, அப்புறம் சின்ன சின்ன கிராமம் இந்த மாதிரிலாம் ரொம்ப பொல்யூஷன்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர பொல்யூஷன்னால. அதனால வந்துட்டு ஆஸ்துமா, அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறப்போவே குறையோட, ப்ரெக்னன்சி லேடிஸ் டிசீஸு, அப்புறம் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப எதனா டிசீஸு, ஸ்கின் டிசீஸு, இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு இது பாப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டிசீஸ்னால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாடலை ரெடி பண்ணுறோம். நமக்கு இந்த ஏர்ங்கிறது ரொம்பவே முக்கியம். டே டு டே லைஃப்ல நம்ம ஏர் வந்து சுவாசிச்சே ஆகணும். அதை சுவாசிச்சாதான் நம்ம உயிர் வாழவே முடியாது. நம்ம டே டு டே லைஃப்ல சுவாசிக்கிற ஏரே இப்படி கெமிக்கல் கலந்து போய் இருந்துச்சுன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்து. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிறைய ஃபேக்டரிஸ்ல இருந்து அந்த புகையை தடுக்க முடியல. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்றதுன்னு தெரியல. அதுக்காண்டி நாங்க இந்த சின்ன மாடலை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா இது யூஸ் ஆகும்னு நாங்க நம்புறோம். இந்த நிறைய விதமான டிசீஸ் அந்த ஏர்ல அந்த கெமிக்கல் கலந்து போய் அது நம்ம சுவாசிக்கிறோம். அதனாலே நிறைய விதமான டிசீஸ் வருது. இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன்ஸா இருக்கு. ரொம்ப ஏர்லயே அப்படியே ஏரே பிளாக்கா தெரியுது. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பாப்புலேஷன் குறையும். நம்ம தமிழ்நாடே வந்து ஆக்சிஜன் வந்துட்டு இப்படி எல்லாம் ஆறுனாலே கார்பன் வந்து ஆக்சிஜனோட கலக்கும் போது அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. அப்ப நம்ம ஆக்சிஜனை கடையில விலை கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நம்ம ஆயிடுவோம். இதே மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுனாக்க நம்ம ஆக்சிஜன் சிலிண்டரே முதுகுல சொப்பந்துக்கிட்டு போற நிலைமையும் வந்துடும். அதான் இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா இதுதான் ஃபேக்டரிஸ், அது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம். இதுல நாங்க கெமிக்கல் அந்த ஏர் வரதுக்கான இன்ஸ்டன்ட் ஸ்டிக் வச்சிருக்கோம். அதாவது புகை வரக்கூடிய எந்த பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். கொசுபத்தி, ஊதுபத்தி எது வேணாலும் வச்சுக்கலாம். நாங்க அதனால கொசுபத்தி வச்சிருக்கோம். இப்ப இந்த ஏரை இங்க நாங்க விடுறோம். இதுக்கு மேல நாங்க ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். அந்த ஃபேன் மோட்டார் டிசி மோட்டார்ல கனெக்ட் ஆகி இந்த பைப் வழியால இப்படி போய் இந்த பாக்ஸ்குள்ள போகுது. இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக் வழியால இந்த புகை போகுது. இந்த சிம்னி நாங்க இங்க சிம்னி வச்சிருக்கோம். இந்த சிம்னி வழியால இங்க போகுது. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குதுன்னா காட்டன் இருக்கு. அந்த காட்டன் தான் நம்மளோட இந்த ஏரை வந்து கிளீன் பண்ணி இந்த வழியால அமைச்சுடும். இது என்னன்னா அந்த ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியேற புகை, அந்த புகை தான் போய் எல்லாத்தையும் கலந்து மாசுபடுத்துது. இந்த இடத்துல காட்டன் வச்சிருக்கோம். இந்த காட்டன் வந்துட்டு இதுல இருக்க கெமிக்கல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு கிளீன் ஏரை சென்ட் பண்ணும் மக்களுக்கு. கண்டிப்பா இதை யூஸ் எல்லா ஃபேக்டரிஸ்லயும் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணாக்க டிசீஸ். இந்த பாக்ஸ்ல நாங்க ஆக்டிவ் கார்பனுக்கு பதிலா காட்டன் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த காட்டன் வந்து இந்த அழுக்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளீன் ஏரை வெளியே எடுத்தோம். அந்த கிளீன் ஏர் வந்து மக்களுக்குலாம் சென்ட் ஆகி இந்த டிசீஸ் இந்த பொல்யூஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தடுக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாடல் வச்சிருந்தாக்க நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது டிசி மோட்டார், அப்புறம் ஃபேனு, பைப்பு, பாக்ஸு, வாட்டர் பாட்டில், இது நம்ம பேட்ரி, அப்புறம் ஒயரு, இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டன், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து கண்டிப்பா நம்ம இந்தியாவில் செயல்படுத்தியே ஆகணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பொல்யூஷன் வந்துட்டு இருக்கு. அதனால இதை நம்ம கண்டிப்பா வச்சாகணும். டெல்லியிலலாம் இந்த மாதிரி வந்துட்டு பயங்கரமான பொல்யூஷன். இப்போ எதிர்த்தாப்புல வரவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பொல்யூஷனா இருக்கு. அதனாலதான் நாங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நாங்க திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ டு ஆல்.